ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்துட்டு டே 7க்கான ஜூஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து ரேட் ரொம்ப கம்மியா தெரியும். ஆனா இதுல இருக்க பெனிஃபிட் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்கு. நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஷேர் பண்றேன். நிறைய டாக்டர்ஸ் கூட சித்தா டாக்டர்ஸ் கூட இந்த ஜூஸை ரெஃபர் பண்றாங்க. அண்ட் ஹோமியோபதி ஹலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் கூட இந்த ஜூஸ் எடுக்க சொல்றாங்க. ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ் எடுக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து கொலாஜன் நல்லா பூஸ்ட் பண்ணும். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமா கொலாஜன் தேவை. அதனால நம்ம ஸ்கின் நல்லா வந்துட்டு கொலாஜன் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரேட் கொடுக்கும். நல்லா ஹைட்ரேட்டிங் பண்ணும் நம்ம ஸ்கின்னை. அண்ட் இந்த ஜூஸ் எடுக்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கே வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருக்கு. நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்ல ஷைனி க்ளோ கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லிவர் டிடாக்ஸ் பண்ணும். அண்ட் வந்து பெண்கள் எடுக்கிறதுனால வந்து கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் வந்துட்டு சரியாகும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும். வாங்க அது என்ன ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீட்டெயிலா. இந்த கொலாஜன் பூஸ்ட் ட்ரிங்க் செய்கிறதுக்கு நான் 2 பொருள் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா புதினா அண்ட் லெமன் தான். இது ரொம்ப செம்மையாக ஒர்க் பண்ணும். நம்மளுக்கு வந்துட்டு இந்த லெமனில் பார்த்திங்கன்னா விட்டமின் சிலாம் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 லெமன் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைக்க வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு வெள்ளைப்படுற பிரச்சனை நல்லா கிளியர் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுக்கலாம், செம்மையாக ஒர்க் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளமிஷஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். அண்ட் வந்துட்டு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் இது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜூஸு. ரேட்டும் ரொம்ப கம்மி. ஆனால் இது வந்துட்டு ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் கண்டினியூஸாக 1 வீக்ஸ் எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா அரைச்சதை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணாமையும் எடுக்கலாம். ஆனால் வந்து புதினா வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிச்சா ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு சேர்க்கலாம், ஹனி சேர்க்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சுகர் சால்ட்டு 2மே சேர்க்காமல் எடுக்கிறது தான் வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேஸ்ட்டுக்காக வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ராக் சால்ட்டு சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் கூட இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லிவர் நல்லா டீடாக்ஸ்ஃபை ஆகும். நம்ம லிவர் நல்லாவே தூய்மை அடைஞ்சாலே நம்ம ஸ்கின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோ கொடுக்கும். அதனால் இது அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த ஜூஸில். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை, எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நான் கொஞ்சமாக வந்துட்டு இதில் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். பிஞ்ச் அமௌண்ட் வந்து சேர்த்தா போதும், நிறைய வேணாம். ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான். அப்படியே குடித்தா ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் சால்ட்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்காக இருக்கும். இது வந்து மவுத் ரிஃப்ரெஷ்னராக கூட யூஸ் பண்ண நம்மளுக்கு நேச்சுரல் கூலிங் ஏஜென்ட் இருக்குது இதில். இதை வந்து யார் குடிக்கலாம் யார் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. இந்த ஜூஸ் பார்த்திருப்பீங்க. இந்த ஜூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா 2 இன்கிரிடியன்ட் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா புதினா, லெமன். லெமன்ல பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு. நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா க்ளோவிங்கா நல்லா கலர் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மீன்ஸ் லீவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும். நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும். அந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து உங்களுக்கு அதிகமா பெயின் இருக்கும். அப்போ வந்து இந்த ஜூஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ஒர்க் அவுட் பண்ணும். இந்த புதினா இலையை மட்டும் தனியா கொதிக்க வச்சு குடிச்சாலே நம்ம அந்த பீரியட்ஸ் பெயின்லாம் உங்களுக்கு நல்லா குறையும். இது வந்து கர்ப்பப்பையில இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வெளியேற்றும். நம்மளுக்கு ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. நம்ம லிவர் நல்லா டீடாக்ஸிஃபை பண்ணும். இது வந்து ரேட்டு கம்மியா இருக்கு. அவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்துட்டு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்கு. அதை வந்து நீங்களே போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ஜூஸை வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். தினமும் கூட எடுத்துக்கலாம். யார் எடுக்கக்கூடாது அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு லெமன் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க எடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் வந்து இருக்கும்போது நீங்க வந்து நல்லா டைலூட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு 1 லெமனுக்கு பதிலா 1/2 லெமனை வந்துட்டு 1 லிட்டர் தண்ணியில் டைலூட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால இந்த 2 பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இந்த ஜூஸ் எடுக்கக்கூடாது. மிச்சபடி எல்லாருமே வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம். ஹெல்த்துக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்க வெட்டிங்க்கு வந்துட்டு நீங்க நல்லா தங்கம் போல ஜொலிக்கணும். என்கிட்ட வந்து நிறைய காசுலாம் செலவு பண்ண முடியாது. கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு ரொம்ப கம்மியான செலவுல இந்த ஜூஸ் ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து 10 ரூபாய் கூட ஆகாது. ஒரு கட்டு புதினா எவ்வளவு 5 ரூபாய். அதுல ஃபுல்லா கூட யூஸ் பண்ணல. 1 லெமன் உங்களுக்கு 5 ரூபாய், 10 ரூபாய். இது நீங்க வந்துட்டு ஒரு கட்டு புதினா 1 லெமன் வாங்கினாலும் நீங்க 2-3 டேஸ் நீங்க வச்சுக்கலாம். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்கு. நம்ம ஹேர் க்ரோத் கூட நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால ட்ரை பண்ணுங்க. ரொம்ப வந்துட்டு நான் எக்ஸ்பீரியன்சஸ் நான் ஆல்ரெடி ஜூஸ் போட்டிருக்கேன்.
நெல்லிக்காய் ஜூஸ் போட்டிருக்கேன், அதுலயும் புதினாலாம் போட்டிருக்கேன். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ சோ மச். இது போல நிறைய ஹெல்த்தியான அப்டேட்ஸ் யூஸா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.